சக்தி நடு ஆள்ல நிக்க வச்சு என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவ உன் பொண்டாட்டி. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அதுக்காக எங்க முன்னாடி தீக்ஷிய ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற வேல வச்சுக்காத. அதுவும் அவ மேல தப்பே இல்லாத காரணத்துக்காக என கோவமாக கூறினார் மோகனா. மாம், அவ அண்ணன கண்டுக்காம அவளோட இஷ்டத்துக்கு பண்றா. நீங்க என்னன்னா என்ன திட்டுறீங்க? என கடுப்பாக கேட்டான் சக்தி. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு பேசாத சக்தி. எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. நான் ஒன்னும் காணாதது பேசல. என கூறிய மோகனா மகனை அழுத்தமாக பார்த்து நேற்று நடந்ததை அச்சு பிசுறாமல் சொல்லி, இப்ப சொல்லு சக்தி. உன் பொண்டாட்டி பண்ணது சரியா தப்பா? என கேட்கவும், சாரி மாம் என்று சக்திக்கு கண்கள் சிவந்தது. என்ன தைரியம் இருந்தா என்னோட மனைவியை கேவலமாக பேசியிருப்பார் என நினைக்க நினைக்க உடல் மட்டுமில்லாமல் முகமும் இறுகியது. அனைவரும் இருப்பதால் முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு நின்றான். காரணம் என்ன இருந்தாலும் சாய்ரா இப்போது அண்ணனின் மனைவி. அவளை திட்ட அவனுக்கு உரிமையே கிடையாது என்பது அவனின் எண்ணம். என்ன சக்தி, சாரி சொல்லிட்டா நீ பேசுனதெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? நீ தான் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பொறுமையா பண்ணுவேன்னு நினைச்ச. நீயும் உங்க அப்பனை மாதிரியே இருக்க. உன் அப்பனும் கல்யாணம் ஆன புதுசுல இப்படிதான் பண்ணான். தயவு செஞ்சு அவன மாதிரி புத்தி கெட்டு போய் எதையும் பண்ணிடாத என்றார் சரோ. சக்தி, மம்மி டாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னு எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா நீ இப்ப குட்டி பாப்பாவ பேசின பேச்சு ரொம்ப தப்பு. அவ எதுவுமே பண்ணாம ஒவ்வொரு முறையும் வலிய மட்டுமே அனுபவிக்கிறா. சந்தோஷ் மாமா சொன்னதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி உன்கிட்ட கொஞ்சமும் முகம் சுளிக்காம பொறுப்பான பொண்ணா நடந்துக்கிறா. அவளை கஷ்டப்படுத்திடாத ப்ளீஸ் என கெஞ்சலாக கூறினான் சாகித்யா. சக்தி தீக்ஷண்யாவை பார்க்க அவளும் கலங்கிய கண்களுடன் அவனையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். இன்னும் சக்தி அவள் கையை பிடித்துக் கொண்டுதான் இருந்தான். இருவரும் சுற்றத்தை மறந்து ஒருவரை ஒருவர் பார்வையாலே பருகிக் கொண்டிருக்க மற்றவர்கள் சங்கடமாக நின்றாலும் சாய்ராவை தவிர அனைவரின் மனமும் குளிர்ந்துதான் போனது. சாய்ராவுக்கு தான் அத்தனை கடுப்பாக இருந்தது. ச்சே, ஹால்ல நிக்கிறோன்னு ஒரு மேனஸ் கூட இல்லாம ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நானும் மாமாவும் தள்ளி தள்ளி தான் நிக்கிறோம் என மனதில் பொங்கிய கோவத்தீயை கட்டுப்படுத்திக் கொண்டு இருவரையும் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். "ம்ம்" என தினேஷ் தொண்டையை கனைக்கவும் இருவரும் சுற்றம் உணர மோகனாவின் புறம் திரும்பிய சக்தி, மாம், உங்க வீட்டுக்காருக்கு தொண்டையில பிரச்சனை போல. அவருக்கு பிடிச்ச டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுங்க. உடனே சரியா போயிடும் என நக்கலாக சொல்லிவிட்டு டைனிங் ஹாலில் சென்று அமர மோகனா சிரிப்பை அடக்கிக் கொண்டு கணவனை செல்லமாக முறைத்தார். நீ எதுக்குடி என்ன முறைக்கிற? உன் பையன் வேணும்னே பண்றான். என்கிட்ட இந்த முறைக்கிற வேலைலாம் வச்சுக்காத என கண்டிப்புடன் கூறினார் தினேஷ். அதை கேட்டு அனைவரும் சிரிக்க, மிஸ்டர் தினேஷ், நீங்க முதல்ல என் மாம திட்டுற வேலைய வச்சுக்காதீங்க என்ற சக்தி அவர் முறைப்பதெல்லாம் கண்டு கொள்ளாமல் மனைவியை பார்த்து, வந்து டிஃபன் எடுத்து வை, லேட் ஆச்சு. உன்னை ஆஃபீஸ்ல விட்டுட்டு நானும் கிளம்புறேன் என்றான். என்ற தீக்ஷண்யா தலையை ஆட்டியபடி, அத்தை, மாமாஸ், பாட்டி எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் என முன்னால் செல்லவும் மற்றவர்கள் சின்ன சிரிப்புடன் வர மகனை அழைத்து வந்து டைனிங் டேபிளில் அமர வைத்த மோகனா, சாய்ரா, உன் புருஷனுக்கு பரிமாறு. இன்னைக்கு சொல்றதுதான், ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன் என்றார். சாரி அத்தை, நானே பரிமாறுறேன் என சாய்ரா எழுந்து நிற்க அவளை பார்த்து மோகனா சிரித்தார். சாய்ரா, நேத்து மாவுலயும் குருமாவுலயும் கொஞ்சம் உப்பும் காரமும் அதிகமா போயிடுச்சு. உனக்கு தெரியலனா என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. ஏன் அப்படி பண்ண என வர்ஷா கேட்கவும், இல்ல அத்த, அம்மா கலக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணிட்டே பார்த்துருக்கேன். அதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்ணிட்டேன். நேத்து மாமா சொல்லவும் தான் எனக்கே தெரிஞ்சது. சாரி அத்த, இனிமேல் சரியா பண்றேன் என்றாள் சாய்ரா. அதனால என்ன சாய்ரா, பொறுமையா கத்துக்கலாம். இன்னையிலிருந்து நான் உனக்கு சமைக்க கத்துத்தரேன். வரலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத என வர்ஷா புன்னகையுடன் கூறினார். சரிங்க அத்த என சாய்ரா புன்னகையுடன் தலையை ஆட்டி கணவனுக்கு பரிமாற அனைவரும் சாப்பிட்டு முடிக்கவும் சக்தி சாப்பிட்ட தட்டிலேயே 2 இட்லியை வைத்து வேக வேகமாக சாப்பிட்டாள் தீக்ஷன்யா. தீக்ஷி, எதுக்கு இப்படி முழுங்குற? ஒழுங்கா மென்னு சாப்பிடு. என்ன அவசரம்? இப்படி சாப்பிட்டு எந்த கொட்டையை பிடிக்க போற என சரோ கேட்கவும் அனைவரும் அவளையே பார்க்க சக்தி உதட்டுக்குள் சிரித்துக் கொண்டான். அவன் சாப்பிட்ட தட்டிலேயே மனைவி சாப்பிடுவதை பார்த்து அவளின் செயலில் சற்று நேரத்துக்கு முன்பு அவள் சொல்லிய வார்த்தையில் கோபம் கொண்டதை தூக்கி எறிந்தவனின் மனது இதமானது. அத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாட்டி, அதான் என தீக்ஷன்யா இட்லியை முழுங்கிவிட்டு சொல்லவும், அவன் வெயிட் பண்ணுவான். அப்படியே அவன் வெயிட் பண்ணலனாலும் உன் மாமாங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க கொண்டு வந்து விடுவாங்க. பொறுமையா சாப்பிடு. இப்படி சாப்பிட்டனா உடம்புலயே ஒட்டாது என்றார் சரோ. சரி பாட்டி என்ற தீக்ஷன்யா கணவனை பார்த்து,
அத்தான், உங்களுக்கு லேட் ஆனா நீங்க கிளம்புங்க. நான் மாயவன் மாமா கூட ஆஃபீஸ் போய்க்கிறேன் என்று தயங்கியபடியே கூறினாள். தினேஷ் மகனை நக்கலாக பார்க்க அவரை முறைத்துவிட்டு மனைவியின் புறம் திரும்பிய சக்தி, எனக்கு ஒன்றும் லேட் ஆகல. நீ பொறுமையா சாப்பிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு வா. வெயிட் பண்றேன் என சொல்லவும், சின்னதாக சிரித்த தீக்ஷண்யா சரி என தலையாட்டி விட்டு பொறுமையாக சாப்பிட்டு முடித்தாள். தீக்ஷி, தட்ட வச்சுட்டு கிளம்பு. நானும் அகிலாவும் வாஷ் பண்ணிக்கிறோம் என மோகனா சொல்லவும், சரிங்க அத்த என்றவள் கையை கழுவிவிட்டு அறைக்கு சென்று ஹேண்ட்பேக்கை எடுத்து வந்து சோஃபாவில் வைத்துவிட்டு சரோவின் அருகில் வந்து, பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என அவர் காலில் விழுந்தாள். அவளை பார்த்து பெரியவர்கள் அனைவரும் புன்னகைக்க, சாகிக்கு நமியின் வளர்ப்பு மேல் மரியாதை வந்தது. எல்லா விஷயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் சரியாக நடந்து கொள்வது மட்டுமில்லாமல் பேசவும் செய்யும் தீக்ஷண்யாவை அவன் புன்னகையுடன் பார்க்க, அதை கவனித்த சாய்ராவின் வயிறு நெருப்பில்லாமல் கபகபவென எரிந்தது. சரோ அவளை புன்னகையுடன் ஆசீர்வதிக்க, அடுத்ததாக தினேஷ், மோகனா, மாயவன், வர்ஷா, அகில், அகிலா என அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு அகிலாவிடம், அத்தை, யாழி அக்கா என்னை கேட்டாங்கன்னா நான் ஆஃபீஸ் போயிருக்கேன்னு சொல்லிடுங்க என்றார். அவ எழுந்திரத்துக்குள்ள நீ ஆஃபீஸ்ல இருந்தே வந்துருவ என அகிலா நக்கலாக சொல்லவும், அகிலா என தினேஷ் முறைத்தார். அவள ஒண்ணு சொல்லிட்டா இந்த வீட்ல இருக்க ஆம்பளைங்க 3 பேரும் வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்க. 31 வயசு எருமைய இன்னும் குழந்தை மாதிரி உங்கள தவிர வேற யாராலையும் ட்ரீட் பண்ண முடியாது என கோவமாக சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் புகுந்து கொள்ள, வர்ஷா, மோகனா இருவரும் சத்தம் வராமல் சிரித்தனர். தீக்ஷண்யா பாவமாக நிற்க, நீ வாடி, அவங்க அப்படிதான் என சக்தி அவளின் கையை பிடித்து இழுத்து வந்து காரில் அமர வைத்தவன் பின் டிரைவர் சீட்டில் அமர்ந்தான். தீக்ஷண்யா அமைதியாக இருக்கவும் சக்தி காரை ஓட்ட ஆரம்பித்தான். அத்தா என சொல்ல வந்த தீக்ஷண்யா அவன் விரைப்பாக அமர்ந்து காரை ஓட்டுவதை பார்த்து ஒரு பக்கம் பயந்தாலும் மறுபக்கம் ரசித்தாள். அதை சக்தியும் கவனித்து உள்ளுக்குள் பரவசம் அடைந்தான். சரியாக அரை மணி நேரத்தில் அவள் ஆபீஸ் முன்பு கார் நிற்க, தி ஆபீஸ் வந்துருச்சு என சக்தி சொல்லவும், காரின் ஜன்னல் வழியாக ஆபீஸை பார்த்த தீக்ஷண்யா கணவனை சந்தேக பார்வை பார்த்து, நான் உங்ககிட்ட ஆஃபீஸ் போகணும்னு தான் சொன்னேன். இது வரைக்கும் எந்த ஆஃபீஸ் போறேன்னு கூட சொல்லவே இல்லையே. நீங்க எப்படி கரெக்ட்டா இங்க வந்தீங்க? பொய் சொல்லாதீங்க அத்தா. என் மேல சத்தியமா உண்மைய மட்டும் தான் சொல்லணும் என்றார். சக்தி தலையில் எடுத்துக்கொண்டான். அனைவரின் விஷயத்திலும் தெளிவாக அனைத்தும் செய்து முடிப்பவன் தீக்ஷண்யா என்று வரும்போது எல்லா உணர்வும் அவனையும் அறியாமல் கட்டுப்பாடின்றி வெளிவருகிறது. இந்த உணர்வின் தாக்கத்தில் தானே சிறுவயதில் அவளை திட்டி தீர்த்து தள்ளியே வைத்தது. என்னத்தா பதில் சொல்லாம தலையில அடிச்சுக்கிறீங்க? சொல்லுங்க அத்தா. உங்களுக்கு எப்படி ஆபீஸ் தெரிஞ்சது என தீக்ஷண்யா கேட்கவும், பொய் சொல்ல முடியவில்லை. அவள் மேல் சத்தியம் என அவளே சொல்லிய பின்பு பொய் சொன்னால் சரியாக இருக்காது என நினைத்த சக்தி, நான் தான் இந்த கம்பெனி பெங்களூர் பிரான்ச்ல உன்னோட ரெஸ்யூம் அனுப்பி ரெக்கமெண்ட் பண்ணேன் என்று உண்மையை சொல்லிவிட்டான். தீக்ஷண்யா உடைந்து போனாள். அப்போ என் தகுதிக்கு வேலை கிடைக்கல, ரெக்கமெண்டேஷன்ல தான் கிடைச்சது இல்லையா? இது தெரியாம நான் என்ன ஆட்டம் போட்டேன் என மனதில் நினைத்து கண்களில் வழிந்த நீரை துடைத்தாள். அவளால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அழுகைதான் கட்டுப்படுத்த முடியாமல் வந்தது. தீ என சக்தி அவளின் கையை தொடவும், அவன் தோளில் சாய்ந்த தீக்ஷண்யா, உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டலாத்தா. சாரி அத்தா, இது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இந்த வேலை வேண்டாம். எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ப்ராப்பரா ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எதுவும் பேசாம வீட்டுக்கு போங்க என அவன் தோளில் அழுத்தமாக முகம் புதைத்து கொண்டே கூறினாள். அவள் சொன்னதை கேட்டு சக்தியின் மனம் ஒரு பக்கம் துடிக்க, அதைவிட அதிகமாக அவளின் மூச்சுக்காற்று காதில் சூடாக உரசவும், அவன் உடல் முறுக்கேறி அவளை ஆட்கொள்ள வேண்டும் என்ற உணர்வு தோன்ற, அந்த உணர்வை கட்டுப்படுத்த முடியாமல் காரை படுவேகமாக ஓட்டினாள். காரின் வேகத்தில் தீக்ஷண்யா பயந்துதான் போனாள். அத்தா, எதுக்கு இவ்ளோ வேகமா ஓட்டுற? எனக்கு பயமா இருக்கு. மெதுவா போ என காரை படுவேகமாக ஓட்டிய சக்தியின் முகத்தை பார்த்து பயந்தபடி கூறினாள் தீக்ஷண்யா. ஒரு கையால் காரை ஓட்டியபடி தீக்ஷண்யாவின் இடையை பிடித்து இருக்கிய சக்தி, என்ன ரொம்ப சூடேத்தி பாக்குறதி, இப்படியெல்லாம் இன்னொரு முறை பண்ணாத. சத்தியமா சொல்றேன், என்கிட்ட ரொம்ப நெருக்கமா வந்தனா வயித்துல குழந்தைய கொடுத்துருவேன் என சாலையை பார்த்து காரை ஓட்டியபடி சாதாரணமாக கூறவும், தீக்ஷண்யாவின் உடல் சிலிர்த்துதான் போனது. அதுவும் அவன் சொன்ன விதத்தில் முகமெல்லாம் சிவந்து போக பட்டுன அவனிடமிருந்து பிரிந்து சீட்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். சக்தி அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து என்ன என்பது போல புருவத்தை உயர்த்த, ஒன்னும் இல்லத்தா என தலையை இடவலமாக ஆட்டினாள் தீக்ஷண்யா.
உன்னோட சின்ன கண் அசைவு கூட காரணம் எனக்கு தெரியும். நான் வாய் வார்த்தையா சொன்னதுக்கே இப்படி வெட்கப்படுற? இன்னும் பிராக்டிகலா பண்ணா? என சக்தி சொல்லும்போதே அவன் வாயில் கை வைத்து தடுத்த தீக்ஷண்யா, ப்ளீஸ் அத்தா இப்படிலாம் பேசாத. நான் இன்னும் அதுக்கெல்லாம் தயாராகல. எனக்கு கொஞ்சம் மாசம் டைம் குடு. இப்போதைக்கு நமக்குள்ள எதுவும் வேண்டாமே என தயங்கி தயங்கி கூறினாள். சாலையில் ஓரமாக காரை நிறுத்திய சக்தி தன் வாயிலிருந்து அவள் கையை எடுத்து மென்மையாக முத்தம் வைத்தவன், உன்னோட அனுமதி இல்லாம உன்னை கண்டிப்பா தொடமாட்டேன்டி. எனக்கு உன் உடம்பு தேவையே இல்ல. உன் மனசு தான் தேவை. உன்கிட்ட என்ன பத்தின எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய முடிவு உன்னோடது தான் என்றான். அவன் கையில் கொடுத்த முத்தத்திலேயே மீசை குத்தி உடலில் உள்ள உயிர்மைகள் எழுந்து நிற்க, ஒருவிதமாக நெளிந்த தீக்ஷண்யா, அத்தான் ப்ளீஸ் வேண்டாம் மீச குத்துது என சினுங்கியபடி கூறியவள், அவன் சொன்னது எதையும் காதில் கூட வாங்கவில்லை என்பதே உண்மை. என்னடா சக்தி உனக்கு வந்த சோதனை? இவ சாதாரணமா தொட்டதுக்கே இப்படி சினுங்குறா? இன்னும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா அவ்வளவுதான் போல என மனதில் நினைத்து நொந்து கொண்டவன் அவள் கையை விட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். தீக்ஷனே அவனை பார்க்க, என்னடி என சக்தி அவளை ஓரக்கண்ணால் கவனித்து கேட்க, ஒன்னும் இல்லாத்தா என சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். சக்திக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. ஆபீஸிலிருந்து ஒருவித மன அழுத்தத்துடன் இருந்தவள் இப்போது சிரித்த முகமாக இருப்பது அவனுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது. அத்தா, என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க? கார் எடுங்க போலாம் என தீக்ஷண்யா சொல்லவும், ம் என தலையாட்டிய சக்தி காரை ஸ்டார்ட் செய்து மிதமான வேகத்தில் செலுத்தினாள். அடுத்த சில நிமிடங்களில் இருவரும் வீட்டிற்குள் வரவும், இருவரையும் புரியாமல் அனைவரும் பார்க்க, தீக்ஷி என்னடா போன ஓட்டுல வந்துட்ட என தினேஷ் கேட்டார். அந்த கம்பெனி என்ட்ரன்ஸே எனக்கு பிடிக்கல மாமா. ஏதோ சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதான் அத்தாங்கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன் என வேகமாக கூறினாள். அவளுக்கோ சக்தியை அனைவரின் முன்னிலையிலும் அவமரியாதையாகவோ இல்லை நிற்க வைத்து கேள்வி கேட்பதோ பிடிக்காததால் முந்திக்கொண்டு வாய்க்கு வந்த பதிலை கூறினாள். சக்திக்கு அவளின் நோக்கம் புரியவும் மனம் பரவசம் அடைந்தது. 6 வருடமாக அனுபவித்துக் கொண்டிருந்த வலியை சின்ன சின்ன வார்த்தை பேசி அவளையே அறியாமல் அவன் மனதை இதமாக்கிக் கொண்டிருந்தாள் அவள். சக்தி தீக்ஷண்யா இருவரின் முகத்தை பார்த்த மாயவன் தினேஷ் இருவருமே தீக்ஷண்யா சொன்னதை நம்பவே இல்லை. ஆனால் மற்றவர்கள் நம்பினர். சரி தீக்ஷி, இன்னைக்கு அம்மா அப்பா வருவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. அவங்க வந்ததும் பெங்களூர் கிளம்பணும் என்றார் அகில். சரிங்க மாமா என்று தீக்ஷண்யா கணவனை பார்த்துவிட்டு தலையசைத்து விட்டு அங்கிருந்து அறைக்கு சென்றாள். மாம், நான் கட்சி ஆஃபீஸ் கிளம்புறேன் என சக்தி சொல்லிவிட்டு அவரின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து நகர்ந்தான். என தலையசைத்த மோகனா, சாய்ரா, வர்ஷா, அகிலா மூவருடனும் கிச்சனுக்கு செல்ல மற்றவர்கள் சோஃபாவில் அமரவும், மாயவன், அகில், தினேஷ் மூவரிடமும் கண்ணை காட்டிவிட்டு தீக்ஷினாவை தேடி சக்தி அறைக்கு வந்தார் சரோ. கதவு திறந்திருக்கவும் உள்ளே வந்தவர், தீக்ஷி என துடிமடித்துக் கொண்டிருப்பவளை பார்த்து அழைக்கவும், வாங்க பாட்டி என மடித்துக் கொண்டிருந்த துணியை அப்படியே போட்டுவிட்டு அவரின் அருகில் வந்தாள் தீக்ஷண்யா. ஏன் வர? நீ தூங்கிட்டு இருப்பன்னு நினைச்ச. நீ என்னன்னா துணியை மடிச்சுக்கிட்டு இருக்க என சரோ கேட்கவும், கல்யாண புடவையும் வேஷ்டியும் சட்டையும் அழுக்கு துணி பக்கெட்ல இருந்துச்சு பாட்டி. அதான் அதை காலையிலே துவைச்சு வச்சேன். ரொம்ப நேரமா வெயில்ல இருந்தா ட்ரெஸ் வெளுத்து போயிடும்னு எடுத்து வந்து மடிச்சிட்டு இருக்கேன் என்றவள், சரி நீங்க வந்து உட்காருங்க பாட்டி, ஏன் நிக்கிறீங்க என்றாள் தீக்ஷண்யா. என சரோ புன்னகையுடன் சோஃபாவில் அமர்ந்து, நீயும் உட்காரு தீக்ஷி, உன்கிட்ட பேசணும், அதான் உன்னை தேடி வந்தேன் என அவள் மனதில் நினைத்ததற்கான பதிலை சரோ சொல்லவும், தீக்ஷண்யாவும் சோஃபாவில் அமர்ந்து சரோவை பார்த்தாள். தீக்ஷி, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச தான் வந்திருக்கேன். விளையாட்டுத்தனமா இருக்காம கொஞ்சம் தெளிவா காது கொடுத்து விஷயத்த கேளு என சரோ சீரியஸாக சொல்லவும், அவரை ஆர்வமாக பார்த்த தீக்ஷண்யா, சொல்லுங்க பாட்டி என்ன விஷயம் என கேட்கவும், தீக்ஷி, நம்ம இந்த வார கடைசியில முருகன் அண்ணா ஊருக்கு, மாச கடைசியில ஆந்திராவுக்கும் போகணும் என்றார் சரோ அழுத்தமாக. முருகன் தாத்தா வீட்டுக்கு போறது ஓகே தான் பாட்டி. ஆனா ஆந்திரா எதுக்கு போகணும்? அங்க போக என்ன அவசியம் இருக்கு என தீக்ஷண்யா புரியாமல் கேட்கவும், போகணும் தீக்ஷி. உன் மாமா, அதாவது என் புருஷன் பிறந்த ஊரே ஆந்திராவுல இருக்க விசாகப்பட்டினம் தான். நான் சொல்றத நீ நம்ப மாட்ட. ஆனாலும் இதுதான் உண்மை என சிவனிற்கு காலம் காலமாக செய்யும் வேலையை சரோ சொல்லவும், தீக்ஷண்யாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. பாட்டி செம்ம! இதெல்லாம் கேட்கும்போதே சூப்பரா இருக்கு. நிஜமா உடம்பு சிலுக்குது பாட்டி. கண்டிப்பா நம்ம ஆந்திரா போலாம்
என புன்னகையுடன் கூறினாள் தீக்ஷண்யா. போயே ஆகணும் தீக்ஷி. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என சரோ சொல்லவும் அவரை புரியாமல் பார்த்தாள் தீக்ஷண்யா. என்ன அப்படி பார்க்குற? நம்ம ஆந்திரா போகணும்னா உன்னோட புருஷன் கண்டிப்பா வரணும். அவன் இல்லாம அங்க ஒரு அணுவும் அசையாது. காலம் காலமா பரிவட்டம் கட்டி பார்வதி தேவிக்கு பூஜை பண்ணும்போது பரம்பரை வீட்ல தான் தங்கியிருப்போம். அந்த வீடு சிவனோட ஆதிக்கத்துல இருக்கும். யாருக்கு சிவன் அனுமதி கொடுத்திருக்காரோ அவங்களால மட்டும்தான் அந்த வீட்டு கதவை கூட திறக்க முடியும். உன் புருஷனுக்கு தான் சிவன் அனுமதி கொடுத்திருக்காரு. அவன்கிட்ட நான் பேசினேன். வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிட்டு போயிட்டான். நீ தான் அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். ரொம்ப நாள் நம்ம அங்க இருக்க போறது கிடையாது. ஒரு 10 நாள் தான். இந்த பரிவட்டம் மட்டும் நடக்கலன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என் மனசு நிம்மதியா இருக்காது தீக்ஷி. ஷின்வா குடும்பத்து தலைவியா நான் அவ்வளவா எதுவும் முன்ன நின்னு பண்ணதே கிடையாது. ஆனா இந்த பரிவட்ட பூஜைய பத்தி ஓரளவுக்கு எனக்கு தெரியும். மீதியெல்லாம் அங்க போனாவே ஊர் பெரியவங்க சொல்லுவாங்க என்றார் சரோ. பாட்டி நீங்க சொல்றதெல்லாம் என்னால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அத்தான் கேட்பாரா? நீங்க சொல்லியே அவர் கேட்கல. நான் சொன்னா மட்டும் எப்படி கேட்பாரு? என்றாள் பாவமாக. கிறுக்கு. அவனோட கண் பார்வைய வச்சு கூட அவன் என்ன நினைக்கிறான்? அவன் மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. என மனதில் நினைத்த சரோ, அவளிடம் நீ தானே அவனோட பொண்டாட்டி. அவனுக்கு புரியுற மாதிரி நீ தான் எடுத்து சொல்லணும் தீக்ஷி. நீ சொல்லி அவன் புரிஞ்சுக்கலன்னா நீ புரிய வை. என்னால அவன்கிட்ட ஒவ்வொரு முறையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் ஒரு சமயம் இருக்க மாதிரி இன்னொரு சமயம் இருக்க மாட்டான். நீ அவன் கூட எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். அதுக்கு அவனோட எல்லா பக்கத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும் என்றார் சரோ அழுத்தமாக. சரி பாட்டி நான் பேசி பார்க்குறேன். பேசி பார்த்துட்டு வந்து சொல்றேன் என தீக்ஷினியா சொல்லவும், இந்த வார கடைசி வரைக்கும் டைம் இருக்கு தீக்ஷி. இன்னைக்கு உங்க வீட்டுக்கு கிளம்புவீங்க. அங்க கூட போய் பொறுமையா அவனுக்கு சொல்லி புரிய வை என்றார் சரோ. ம் சரிங்க பாட்டி என தீக்ஷினியா தலையை ஆட்டவும், அப்ப நான் கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடு. நம்மி சந்தோஷ் வந்தா நான் வந்து எழுப்புறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார் சரோ. தீக்ஷண்யா போகும் அவரையே பார்த்தவள். காலையில அவரோட வேலைய பத்தி நான் பேசினதுக்கே கழுத்த நெரிச்சுட்டு, கொஞ்சமும் மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டாரு. இப்போ இத நான் சொன்னா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே! அடிச்சா கூட வாங்கிக்கலாம். ஆனா, ஒரு மாதிரி எலும்பெல்லாம் வெளியில தெரியிற மாதிரி முகத்த வச்சுக்கிட்டு முறைக்கும்போது, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பாட்டி உஷாரா என்ன கோத்து விட்டுருச்சு. என மனதில் புலம்பியபடி நகத்தை கடுத்தவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. "என்னம்மா தீக்ஷினி கிட்ட சொல்லிட்டீங்களா?" என சோஃபாவில் வந்தமர்ந்த சரோவை பார்த்து மாயவன் கேட்க, சொல்லிட்டேன் மாயவா. அவளுக்கு அவன் மேல பயம் இருக்கு. என்னதான் சக்திக்கும் இந்த வீட்டுக்கும் சரியான பொண்டாட்டி, நல்ல மருமகளா நடந்துக்கிட்டாலும், அவன பார்த்தாவே பயந்து நடுங்க தான் செய்றா. பார்க்கலாம் பேசுறேன்னு சொல்லியிருக்கா." என்றார் சரோ. என் பொண்டாட்டி கூட தான் கல்யாணம் ஆன புதுசுல என்ன பார்த்து நடுங்குனா. காலம் போக போக என்ன அடிக்கவே ஆரம்பிச்சிட்டா. நீங்க அவங்கள நினைச்சு உங்க மூளைய குழப்பாதி அம்மா. என் பையன் சரியான யமகாதகன். அவனுக்கு தகுந்த மாரி தீக்ஷிய ஈஸியா மாத்திருவான் என்றார் தினேஷ் நக்கலாக. ஏண்டா என்பது போல மாயவன் அவரை பார்க்க சரோ சிரித்தார். சக்திக்கும் உனக்கும் எதுக்கு ஒத்து போகுதோ இல்லையோன்னா இந்த நக்கல் பேச்சு மட்டும் அப்படியே அப்பனுக்கும் மகனுக்கும் அச்சு பிசுறாம வருது என கிண்டலாக கூறினார் அகில். அதை கேட்டு அவரை தினேஷ் முறைக்க, ஆ இந்த முறைப்பும் தான் என மேலும் அகில் கடுப்பேத்தவும் மாயவன் சரோ இருவரும் சத்தமாக சிரிக்க ஓங்கி தம்பியின் முதுகில் அடித்து அவர் கழுத்தை சுற்றி கையை போட்டு கழுத்தை நிறுத்து தினேஷ். ஏண்டா உன் வாய் அடங்கவே அடங்காதா என காட்டமாக கேட்டார். ஆ பாவி அண்ணா விடு வலிக்குது. நெருக்காத. சாமி என்ன அடி அடிக்கிற என தினேஷின் கையை எடுத்து அவரின் தொடையில் வைத்து பார்க்க தான் வயசான மாதிரி இருக்க. ஆனா உன் உடம்பும் நீ கொடுக்குற அடியும் ஏதோ இளவயசு பையன் மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு என்ன வேணாலும் பண்ணு. அடிக்க மட்டும் செய்யாத என கையை எடுத்து கும்பிட்டு போலியான கண்ணீரை துடைத்தபடி கூறினார் அகில். உனக்கு இது தேவையா? வாய வச்சுட்டு அமைதியா இருக்கிறது இல்ல. எப்ப பாரு அவனையே வம்பு இழுக்கிறதுலே குறியா இருக்க என மாயவன் சொல்லவும், சரோ இங்க பாரு உன் 2 பையனும் என்ன திட்டுறாங்க என முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கூறினார் அகில். டேய் போதும் ரொம்ப நடிக்காத என தினேஷ் சொல்லவும் மாயவன் சரோ இருவரும் சிரிக்க அகில் மூவரையும் முறைத்தார். என்னங்க முறைப்பு? போய் உங்க பொண்ணை எழுப்புங்க. இதோ அவளுக்கு பெட் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத குடுத்து எழுப்புங்க. இல்லைன்னா மகாராணி எழுந்துக்க மாட்டாங்க என காஃபி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு முகத்தை சுளித்துக்கொண்டு மீண்டும் கிச்சனுக்குள் புகுந்து கொண்டார் அகிலா. என் கூட பிறந்ததுல இருந்து கட்டுனது வரைக்கும்
சல்லி பைசாக்கு மதிக்க மாட்டேங்க. நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணணும்? என புலம்பியபடியே காஃபி கப்பை எடுத்து சென்ற அகிலை பார்த்து மூவரும் சின்னதாக சிரித்து, "அம்மா, வசந்த் கிட்ட பேசுனீங்களா?" என மாயவன் கேட்க, பேசின மாயவா. வந்து அழைக்க முடியாதுன்னு சொல்லிட்டானாமா?" என அவரின் முகமாற்றத்தை கணித்து தினேஷ் கேட்டார். ஆமா தினேஷ். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா அவன் கேட்கல. கேட்கக்கூட நிலைமையில இல்ல. காயத்ரி அத விட மோசம். நான் ஃபோன் பண்ணி சாயரா பேச எடுத்தாலே, அத பத்தி பேசாதன்னு கத்த ஆரம்பிச்சுட்டா. ராணா கிட்ட சொன்னேன். அவன் இப்போதைக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான். ஆனாலும் அவனுக்கும் வருத்தம் தான் தினேஷ். என்ன இருந்தாலும் சாயரா தங்கச்சி. அவள அழைச்சு விருந்து வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கான். என்றான் கவலையாக. அவனோட சூழ்நிலை அந்த மாதிரி. நம்மளால என்ன பண்ண முடியும்? நீங்க வந்தனாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அவ ஏதாவது பேசி வசந்த் காயத்ரி மனச மாத்த முயற்சி பண்ணுவா, என்றார் மாயவன். அவகிட்டயும் பேசினேன். இப்போதைக்கு வாய்ப்பில்லன்னு தான் சொல்றா, என்றார் சரோ. வசந்த் அந்த அளவுக்கு நொந்து போயிட்டாமா? முதல்ல காயத்ரி, அடுத்து சாய்ரா. அதுவும் 2 பேரும் நம்மி சந்தோஷ தான் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நல்ல வேளை தீக்ஷி சாயி மேல ஆசைய வளர்க்கல. இல்லனா ரொம்ப கஷ்டமாகி போயிருக்கும், என்றார் தினேஷ். அதுவும் சரிதான். என சரோ மாயவன் இருவரும் தலையை ஆட்டவும், அம்மா, நீங்க சாயி, சாய்ரா 2 பேருக்கும் ஆந்திரா விஷயத்த சொல்லிட்டீங்க தானே? என தினேஷ் கேட்கவும், நேத்து நைட் தான் சொன்னேன், என்றார் சரோ. சாயி என்ன சொன்னாம்மா? என மாயவன் கேட்க, கண்டிப்பா போலாம் பாட்டின்னு தான் சொன்னா. சாய்ரா முகம் தான் தொங்கி போயிடுச்சு. எனக்கு அவளோட வருத்தம் புரிஞ்சுது. ஏன்னா எல்லா தலைமுறையிலயும் தலைச்சம் பிள்ளைக்கு தான் பரிவட்டம் கட்டுவாங்க. ஆனா இந்த முறை சிவனோட விளையாட்டா என்னன்னே தெரியல. சக்தி கையில சூலாயுதம் உருவாகியிருக்கு. யாரால என்ன பண்ண முடியும்? இப்படிதான ஒரு ஐதீகம் எழுதப்படாது இருக்கும்போது, அத மாத்த நம்மளால முடியாது, என்றார் சரோ. அம்மா, சாயரா நினைக்கிறதோ, நீங்க சொல்றதோ 2மே தப்புதான். ஏன்னா, நீங்களே தலைச்சம்பிள்ளன்னு சொல்றீங்க. அப்போ அண்ணா தானே வீட்டோட மூத்த வாரிசு. கணக்குப்படி பார்த்தா வியானுக்கு தானே அந்த சூலாயுதம் பதிஞ்சிருக்கணும். சரி, ஒத்துக்கிறேன். அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல தான். ஆனாலும் அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு தானே இது நடந்திருக்கணும், என்று தினேஷ் கேட்கவும், இல்ல தினேஷ், நீ சொல்றது தான். குடும்ப வழக்கப்படி பார்த்தா சரிதான். ஆனா காலங்காலமா கடைப்பிடிக்கிற ஐதீகம் ஷின்வா குடும்பத்துல பிறந்த வாரிசுக்கு கல்யாணமாகி 24 மணி நேரத்துல இது நடந்தே தீரும், என்றார் சரோ. சரிம்மா, அப்புறம் ஏன் அப்பாவுக்கு இந்த மாதிரி வரல? ஏன்னா, அவர் தான் ஷின்வா குடும்பத்துக்கு மூத்த வாரிசு. ஆண் வாரிசும் கூட. அப்படி இருக்கும்போது, அப்பா கையில அந்த சூலாயுதம் பதியவே இல்லையே! என தினேஷ் கேட்கவும், அப்போ தாத்தா அந்த பரிவட்டத்த வருஷம் வருஷம் முறையா பண்ணிட்டு இருந்தாரு தினேஷ். தாத்தா இருக்கும்போது அப்பாவுக்கு எப்படி உருவாகும்? அதுக்கப்புறம் தான் குடும்பமே தீயில கருகி எரிஞ்சு போனதும், தாத்தா கோயிலையே பூட்டிட்டு வந்துட்டாரு. தாத்தா இறந்ததும் 2 தலைமுறைக்கு, அதாவது அப்பாவுக்கும், நம்மையாருக்கும் அந்த சூலாயுதம் உருவாகியிருக்காது. இப்ப தாத்தாவும் உயிரோட இல்ல. 2 தலைமுறையும் முடிஞ்சது. அதனால தான் சக்தி கையில சூலாயுதம் உருவாகியிருக்கு, என்றார் மாயவன். ம். "நீ அந்த ஊருக்கு போயிருக்கியாண்ணா?" என தினேஷ் கேட்கவும், "இல்ல தினேஷ், நானே இன்னும் ஒரு முறை கூட அங்க போனதில்ல," என மாயவன் சொல்லவும், "உங்க தாத்தாவுக்கு பயம் மாயவா. அவரு உயிரா இருந்திருந்தா கூட யோசிச்சிருக்க மாட்டாரு. ஆனா, அடுத்த தலைமுறைக்கான வாரிசா, நீ அவரோட கையில தவழ்ந்துட்டு இருந்த. உன்ன ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தான் அந்த கிராமத்து பக்கமே தலைய காட்டல. ஆனா இனிமேல் அப்படி இருக்க முடியாது. வருஷா வருஷம் அங்க போய் தான் ஆகணும்," என்றார் சரோ. அதுக்கு என் பையன்கிட்ட ஒவ்வொரு முறையும் தீக்ஷி கெஞ்சணும் போலயே, என்ன தினேஷ் கிண்டலாக சொல்லவும், இருவரும் அவரை முறைக்க, "சும்மா சொன்னேம்மா. அதெல்லாம் தீக்ஷி சூப்பரா என் பையன ஹேண்டில் பண்ணிருவா." ஆமா, இந்த அகில் காஃபி குடுக்குறேன்னு தானே போனான். என்ன இன்னும் ஆள காணோம்? என தினேஷ் கேட்கவும், என்ன பண்ணுவாரு? அவளோட சேர்ந்து இவரும் போட்டி போட்டுட்டு படுத்து தூங்கியிருப்பாரு, என அனைவருக்கும் காஃபி கொண்டு வந்த அகிலா நக்கலாக சொல்லவும், மாயவன், தினேஷ் இருவரும் அவரை முறைக்க, சும்மா சும்மா முறைக்காதீங்க. நானும் பலமுறை சொல்லி சொல்லி பார்த்து சலிச்சு போயிட்டேன். ஷண்மிக்கு கூட இந்த வீட்ல இத்தன சுதந்திரம் கிடைச்சதில்ல. ஆனா நான் பெத்து வச்சது மதியம் எழுந்து பெட் காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் டிஃபன் சாப்பிடுது. இப்படி இருந்தா உடம்பு தான் கெட்டு போகும். நேத்து நேரத்திலே எழுந்துக்கிறேன்னு சொன்னா. மணி இப்பவே 12 ஆக போகுது. இன்னும் ஆள காணோம், என கோவமாக கூறியபடி மூவருக்கும் காஃபி கொடுத்தார் அகிலா. அகிலாவின் சத்தத்தில் கிச்சனில் இருந்த மோகனா, வர்ஷா, சாய்ரா மூவரும் வர, ஏண்டி எப்ப பாரு அவள திட்டுறதுலே குறியா இருக்க? பெத்த புள்ளன்னு கொஞ்சமாவது பாசம் இருக்கா? என வர்ஷா கோவமாக கேட்கவும், பாருங்க அத்த,
அவள ஒண்ணு சொன்னா கூட குடும்பமே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வராங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்ல. இங்க பலரும் தானே போற இடத்துலயும் பழகும் என கோவமாக கூறினார் அகிலா. தினமும் உன்னோட இதே ரோதனையா போச்சு அகிலா. நீ புலம்புற அளவுக்கு யாழி ஒண்ணும் பண்ணல. அவ பொறுப்பான பொண்ணுதான். கல்யாணமானா பாரு. நீயே இது நம்ம பொண்ணான்னு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி யாழி நடந்துப்பா என்றார் மோகனா. ஆமா, மோகனா சொல்றது சரிதான். சன்வி கூட நம்ம எழுப்பி விட்டா ஷன்வி எங்க ரூம்லயும், ஷன்வி வியான் கூடவும் போய் படுத்துக்குவாங்க தான். ஆனா, இத போய் ஒரு பேச்சா பேசிக்கிட்டு இருக்காங்களா? இந்த பேச்ச இத்தோட விட்டுரு என்ற வர்ஷா, மாயவன், சரோ, தினேஷ் மூவரையும் பார்த்து, "காஃபி எப்படி இருந்தது?" என்று கேட்டார். அகிலா அனைவரையும் முறைத்தாலும், மகளுக்கு சப்போர்ட்டாக பேசிய அனைவரையும் நினைத்து மனதுக்குள்ளே பூரித்துதான் போனார். நல்லா இருக்கே. ஆனா காஃபி தூள் கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. இருந்தாலும் காஃபி சூப்பர் தான்" என்றார் மாயவன். "ஏன் அண்ணி? எப்பவும் காஃபி குடுத்துட்டு அமைதியா இருப்பீங்க. இன்னைக்கு என்னன்னா காஃபி எப்படி இருக்குன்னு தான் கேட்குறீங்க?" என தினேஷ் நெற்றியை நீவிப்படி கேட்க, "காரணம் இருக்கு தினேஷ். ஏன்னா காஃபி போட்டது நம்ம சாய்ரா" என புன்னகையுடன் கூறினார் வர்ஷா. "நிஜமாவா அண்ணி? உண்மையும் காஃபி நல்லா இருந்தது. காஃபி தூள் அதிகமா இருந்தாலும் சர்க்கரைய கரெக்ட்டா இருக்கிறதால சூப்பரா இருக்கு" என்று தினேஷ் சாய்ராவிடம், "சாய்ரா, நான் பொய் சொல்லல. நிஜமாவே காஃபி சூப்பர்" என்றார். சாய்ரா புன்னகைக்க, மாயவன், சரோ இருவரும் அவளைப் பார்த்து சின்னதாக சிரித்தனர். சாய்ராவுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. "பரவால்ல சாய்ரா, ஒரு காஃபிய போட்டு குடுத்து எல்லாத்தையும் உன் பக்கம் இழுத்துட்ட. இனிமே இந்த வீட்ல அந்த தீக்ஷைய யாரும் தூக்கி வச்சு பேசவே கூடாது" என மனதில் வஞ்சகமாக நினைத்துக் கொண்டாள். "அத்தா, கிளம்பலாமா?" என நம்மை ரெடியாகி வந்தபடி கேட்க, கிளம்பலாம் சதா. அஸ்வின் ஆஃபீஸ் கிளம்பிட்டானா? அம்மா அப்பாலாம் என்ன பண்றாங்க?" என சந்தோஷ் கேட்கவும், "அத்தை, மாமா ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. அஸ்வின், பூவியும் 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நம்ம அவங்கள அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணேன்னா வந்துருவாங்க" என்றார் நமி. சரி வா" என மனைவியின் கையை பிடித்துக்கொண்டு ஹாலுக்கு அழைத்து வந்த சந்தோஷ், கண்ணன் வள்ளிக்கு நடுவில் ஃபார்மல் உடையில் ரெடியாகி அமர்ந்திருந்த யாத்ராவை புரியாமல் பார்த்தவர், "டேய், நீ ஸ்டேஷன் போகலையா?" என கேட்க, "இல்ல பெரியப்பா, நான் போகல" என யாத்ரா சொல்லவும், "ஏன்டா?" என சந்தோஷ் கேட்கவும், "அவன் அவனோட தங்கச்சிய பார்க்கணுமா. அவ இல்லாம நாளே ஓட மாட்டாங்கதாம். அதான் அவனும் உங்க கூடயே சென்னை வரானாம்" என்றார் வள்ளி. "என்னடா இதெல்லாம்?" என நம்மி கேட்கவும், "பெரியம்மா ப்ளீஸ், கீபோர்ட பார்க்காம ஒரு மாதிரியாவே இருக்கு. எப்ப பாரு ஏதாவது சண்டை போட்டுட்டே என்ன டென்ஷன் படுத்தி பார்த்துட்டே இருப்பா. இப்ப 2 நாளா அவளோட சேட்டைய பார்க்காம நாளே போக மாட்டேங்குது. ப்ளீஸ் என்னையும் கூட்டு போங்க" என்றான் கெஞ்சலாக. அவன் சொன்னதை கேட்டு கண்ணன், வள்ளி, நம்மி, சந்தோஷ் நால்வரும் சிரித்தாலும், அவர்களுக்கும் தீட்சை இல்லாமல் முக்கியமாக அவளின் சின்ன சின்ன குறும்புத்தனத்தை வெகுவாக தேடினர். "பெரியப்பா, பெரியம்மா, என்ன யோசிக்கிறீங்க? என்ன கூட்டிட்டு போவீங்க தானே? இல்லன்னா நானே வந்துருவேன் பார்த்துக்கோங்க" என்றான் மிரட்டலாக. "பாத்தீங்களா அத்தான், முதல்ல பாவமா முகத்த வச்சுட்டு கெஞ்சினான். இப்போ மிரட்டுற மாதிரி பேசுறான். இவன நம்ம கூட கூட்டிட்டு போகவே வேண்டாம். தனியா வரட்டும். வாங்க நாம போலாம்" என சந்தோஷ் கையை பிடித்தார் நமி. "பெரியம்மா, சரியான நேரமா பார்த்து பழி வாங்குறீங்க பார்த்தீங்களா? நான் உங்க செல்ல பையன் தானே. ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்சம் மனசு வச்சு என்ன மன்னிச்சு கூட்டு போங்க" என்றான் யாத்ரா பாவமாக. "ரொம்ப கெஞ்சாதடா. நீ என்ன சின்ன குழந்தையா? நாங்க கூட்டிட்டு போனா தான் வருவியா? ஏன் உனக்கு தனியா வர தெரியாதா?" என்ன நக்கலாக கேட்டார் சந்தோஷ். "வர தெரியும் தான் பெரியப்பா. ஆனா உங்க கூட வந்தா ஏதாவது பேசிட்டே வருவேன். டைம் போறதே தெரியாது. ஆனா தனியா வந்தா ரொம்ப போர் அடிக்கும்" என்றான் யாத்ரா. "டேய், கூட்டிட்டு போவாங்கடா. ஏன் தான் இப்படி சம்மந்தமே இல்லாம பேசுற? 1 மணி நேரத்துல போயிட்டு வரதுக்கு உனக்கு போர் வேற அடிக்குதா?" அப்படியே அப்பா மாதிரியே. சின்ன வயசுல அவனும் இப்படிதான். காரியத்த சாதிக்க வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுவான் என்றார் வள்ளி. ஈ என யாத்ரா 32 பல்லையும் காட்ட, கண்ணன், வள்ளி, நம்மி, சந்தோஷ் நால்வரும் சத்தமாக சிரித்தனர். அப்போது நம்மியின் போன் சத்தம் எழுப்ப, கையில் வைத்திருந்த போனின் திரையை பார்த்த நம்மி, "வந்தனா கால் பண்றாத்தா" என சொல்லியபடி காலை அட்டன் செய்து, "ஹலோ வந்தனா, என்ன பண்ற? ஹாஸ்பிட்டல் போலையா?" என கேட்டாள். "இன்னைக்கு எங்க ஹாஸ்பிட்டல் சுகாதாரத்துறை அமைச்சர் திடீர்னு ரெய்டு வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தாரு அத்த. அதனால டியூட்டி டாக்டர் மட்டும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எனக்கு லீவ் தான். சரி அத விடுங்க. மாமா, பாட்டி, தாத்தா, புவி, அது எல்லாம் எப்படி இருக்காங்க?" என்று கேட்டாள் வந்தனா. "எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி உனக்கு லீவ் தானே? தினேஷ் அண்ணா வீட்டுக்கு வரியா?"
நாங்க சக்தி தீக்ஷிய அழைக்க இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம் என்றார் நம்மி. அத்தை, அது விஷயமா தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். மாமா, பாட்டி, தாத்தா பக்கத்துல இருந்தா ஃபோனை ஸ்பீக்கர்ல போடுங்களேன் என்றாள் வந்தனா. எதுக்கு வந்தனா? போடுங்க அத்தை, எல்லாருக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன் என்று வந்தனா சொல்லவும் ஸ்பீக்கரை ஆன் செய்த நம்மி, அத்தா, அத்தை, மாமா, நம்ம கிட்ட வந்தனா எதை சொல்லணுமா என்றார். என்ன வந்தனா, என்ன சொல்லணும் என வள்ளி கேட்கவும், பாட்டி, தாத்தா, மாமா, அத்தை எல்லாரும் ஒண்ணா தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நீங்க சக்தி மாமா, தீக்ஷினியவ மறு வீட்டுக்கு அழைக்க வர்றதா சரோ பாட்டி நேத்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்பா, அம்மா கிட்டயும் சொல்லி, அக்கா மாமாவ அழைக்க சொல்லி கேட்டுருக்காங்க. ஆனா அப்பாவும், அம்மாவும் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். பாட்டி என்ன ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ண சொன்னாங்க. என்னால அம்மா, அப்பா கிட்ட அக்காவ பத்தி பேசவே முடியல. அவங்க கோவம் நியாயமான ஒண்ணு தான். அதுக்காக மறுவீட்டுக்கு அழைக்காம இருக்கிறது சரியா படல. சாகி மாமா முகத்துக்காவது கொஞ்சம் யோசிச்சு நீங்களாவது சாய்ரா அக்கா, சாகி மாமாவையும் அழைச்சிட்டு போய் விருந்து வைக்கிறீங்களா? நான் கூட பணம் குடுத்துடுறேன் என வந்தனா கேட்கவும், என்ன வந்தனா, நீ கேட்டு நாங்க ஏதாவது பண்ணாம இருந்திருக்கோமா? எங்களுக்கு சக்தி எப்படியோ அதே மாதிரி தான் சாகியும். நான் அவனை பத்தி யோசிக்கவே இல்ல. இப்ப நீ சொல்லும்போது தான் எனக்கே தோணுச்சு. நீ ஒன்னும் எனக்கு பணம்லாம் தர வேண்டாம். நாங்க கண்டிப்பா சாகியும், சாய்ராவையும் இங்க அழைச்சிட்டு வரோம். ஆனா பிறந்த வீட்டு சார்புல எடுத்து குடுக்குற துணியையும், நகையும் மட்டும் உங்க வீட்ல இருந்து வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நான் ராணாவுக்கு கால் பண்ணி சொல்றேன். 2 பேரும் சேர்ந்து போய் துணியும், நகையும் எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து குடுத்துட்டு போங்க என்றார் சந்தோஷ். ஓகே மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. பாட்டி, தாத்தா எதுவும் சொல்லவே இல்லையே. அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா? என வந்தனா கேட்கவும், அப்படிலாம் இல்ல வந்தனா என சந்தோஷ் சொல்லவும், எங்களுக்கு நீ இப்படி பேசுறது தான் உன் மேல கோவமா வருது வந்தனா. இப்படியெல்லாம் பிரிச்சு பேசாத. நீ சொல்ல வரத உரிமையா சொல்லு. எதுக்கு உனக்கு இத்தனை தயக்கம்? சந்தோஷ் இவ்ளோ பேசியும் நாங்க அமைதியா இருக்கும்போதே தெரியலையா? எங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா நாங்க வேண்டான்னு சொல்லியிருப்போம். உன் பாட்டிக்கும் எனக்கும் அவங்கள அழைச்சு விருந்து வைக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்ல. சந்தோஷ் சொன்ன மாதிரி நீ பண்ணு என்றார் கண்ணன். ஓகே தாத்தா. இனிமேல் நான் உரிமையாவே சொல்றேன். சரியா? என வந்தனா சிரிக்கவும், என கண்ணனும் சிரித்தார். சரி அப்ப நான் வச்சுடுறேன் என வந்தனா சொல்லவும், சரி வந்தனா என நம்மை சொல்லவும் கால் கட்டானது. பாரு நம்மி, இந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அக்கறை கூட காயத்ரிக்கு இல்ல. என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படியா பண்ணுவாங்க? வந்தனா சொன்ன மாதிரி சாய்க்குக்காவது யோசிச்சிருக்கலாம்ல. ஏற்கனவே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க போய் சக்தி தீக்ஷினாவ மட்டும் அழைச்சிட்டு வந்திருந்தீங்க. அவன் மனசு சின்னதா கஷ்டப்பட்டுருக்கும். நல்ல வேளை வந்தனா கால் பண்ணி சொன்னா. அதுவரைக்கும் சந்தோஷம். சரி நீங்க 3 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க என்றார் வள்ளி. என மூவரும் தலையாட்ட, பாட்டி என்ன இருந்தாலும் சாய்ரா பண்ணது தப்புதான். பாவம் வசந்த் மாமா. அவரு சின்னதா கூட யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்க மாட்டாரு. ஆனா அவர கஷ்டப்படுத்தி, அசிங்கப்படுத்தவே சாய்ரா பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மனுஷன் இன்னமும் கஷ்டப்படுவாரு. சின்ன வயசுல அவ இஷ்டம் போல விட்டதால தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உண்மையா சொல்றேன். எனக்கு அந்த சாய்ரா நம்ம வீட்டு வரதுல துளி கூட இஷ்டமே இல்ல. ஏதோ வந்தனா சொன்னதுக்காக தான் அமைதியா இருக்கேன். என யாத்ரா கடுப்பாக சொல்லிவிட்டு அவர்களின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியில் சென்று விட்ட சந்தோஷ், இவனுக்கு இப்பல்லாம் ரொம்ப கோவம் வருது. சாயரா சின்ன பொண்ணு. போக போக புரிஞ்சு நடந்துப்பா. நீ இவனுக்கு புரிய வை. இல்லனா பட்டுன்னு ஏதாவது சொல்லிடுவான் என்றார் கண்ணன். சரிங்கப்பா. நான் அவன பாத்துக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க ஏர்போர்ட் வந்துட்டு கால் பண்றோம். என்று சொல்லிவிட்டு மனைவியை அழைத்துக்கொண்டு வெளியில் வந்தவர், காரில் சாய்ந்து நின்றிருந்த யாத்ராவின் முதுகில் செல்லமாக எடுத்த சந்தோஷ், டேய் கோவப்படாத. இதெல்லாம் குடும்ப விஷயம். எடுத்தோம், கவுத்தோம்னு பண்ண முடியாது. கண்ணாடி பாத்திரம் மாதிரி. ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். உனக்கு பிடிக்கலனா ஒதுங்கிரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். போ போய் கார்ல உட்காரு என்றார். சரிங்க பெரியப்பா. சாரி பெரியப்பா. கோவத்துல சட்டுன்னு பேசிட்டேன். இனிமேல் அப்படி சட்டு சட்டுன்னு பேச மாட்டேன். என சொல்லிவிட்டு காரில் அமரவும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டு அவர்களும் காரில் அமர்ந்து கொண்டனர். உன்னை யார் மீனா உளறி வைக்க சொன்னது? நான் தான் தெளிவா சொன்னேன்ல. இப்ப பாரு, உதயா 1000 கேள்வி கேட்டு சாகடிப்பான். நீ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணு. அவன் கண்ணு முன்ன தெரியாம ஏதாவது பண்ணுவான் என்றான் ரேவதி கோவமாக. சாரி ரேவதி. நான் எப்பவும் பேசுறது போல எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ சொன்னத அப்போ சத்தியமா மறந்தே போயிட்டேன். இப்ப என்ன பண்றது? என கையை பிசைந்து கொண்டு அவளை பாவமாக கேட்டாள் மீனா.
என்ன பண்றதுன்னு என்ன கேக்குற? சொன்னது நீதானே, நீயே சமாளி. பாக்குறதுக்கு தான் பக்கா டீசென்ட்டா கிரிமினல் லாயர். ஆனா கோவம் வந்துட்டா சக்திய விட மோசமா நடந்துப்பான். அவன மாதவி அக்கா விஷயத்துல கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். 6 வருஷ வெறியோட வருவான். வந்ததும் என்ன பண்ண போறானோ? நானே தெளிவா சொல்றேன். சக்தி புதியா கிட்ட எதையும் சொல்லாதன்னு. முந்திரி கொட்டை மாரி சொல்லி எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கேன். என கோவமாக ரேவதி கத்தவும், கதவை சடாரென சத்தத்துடன் திறந்து கொண்டு ருத்ரமூர்த்தியாய் வந்து மீனாவின் முன்பு நின்றான் உதயா.